அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு 36வது வகுப்பாகும். சென்ற வகுப்பு வரை நாம் சார்பு பாவியல் வரை பார்த்துள்ளோம். மேல் நோக்காக நான் அந்த பகுதிகளை கூறிவிடுகின்றேன். தமிழ்ப்பாக்கள், இயற்றமிழ்ப்பாக்கள், இசைத்தமிழ்ப்பாக்கள், சித்திரப்பாக்கள் என மூவகையாக நாம் யாப்பு விளக்கத்திலே வகை செய்திருக்கின்றோம். ஆனால் நூலை 4 பகுதிகளாக ஆக்கியுள்ளோம். இயற்றமிழ்ப்பாக்கள், இசைத்தமிழ்ப்பாக்கள், சித்திரப்பாக்கள், பொது என்று 4 பகுதியாக ஆக்கியுள்ளோம். இவற்றில் முதலாவதாக இயற்றமிழ்ப்பாக்கள். அந்த இயற்றமிழ்ப்பாக்களை 5 இயல்களாக பிரித்துள்ளோம். முதல் இயல் உறுப்பியல், 2ஆம் இயல் பாவியல், 3ஆம் இயல் பாவினவியல், 4ஆம் இயல் சார்பு பாவியல், 5ஆம் இயல் பொது பாவியல். இந்த 5 பாவியல்கள் தான் யாப்பு இலக்கணத்தினுடைய அடிப்படை எனலாம். பின்பு வருகின்ற இசைத்தமிழ்ப்பாக்களும் சித்திரப்பாக்களும் வேறு வகைப்பட்டவை. இயல்பாக பொதுவாக எல்லாரும் பயின்று பயன்படுத்தி படைத்து வருகின்ற பகுதிகள் இந்த 5 பாவியல்களிலே அடங்கிவிடுகின்றன. இவற்றுள் 4 பாவியல்களை நாம் பார்த்து விட்டோம். சென்ற வகுப்பிலே நாம் சார்பு பாவியலை முடித்தோம். இந்த வகுப்பிலே நாம் புது பாவியலை தொடங்குகின்றோம். இந்த இயற்றமிழ்ப்பாக்கள் என்ற தலைப்பிலே இறுதி தலைப்பு புது பாவியல். மரபு சார்ந்த பாக்களை நாம் 2 வகையாக பகுத்திருக்கின்றோம். முதல்நிலை பாக்கள், சார்பு பாக்கள். அந்த இவற்றில் இந்த இரண்டிலுமே வேறுபட்டு புதுவனவாக தோன்றிய பாக்களின் இலக்கணம் கூறுமியல் புதுப்பாவியல் என்று யாப்பு விளக்கம் கூறுகின்றது. மரபு பாக்கள் 2 வகையின் பார்த்தோம். முதல்நிலை பாக்கள், சார்பு பாக்கள். அந்த சார்பு பாக்களுடைய வகையெல்லாம் சென்ற வகுப்போடு நாம் நிறைவு செய்து விட்டோம். இப்பொழுது புது பாவியல். இது இரண்டிலும் வேறுபட்டது. அது எவ்வாறு வேறுபட்டு இருந்தாலும் நாம் அவற்றிற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறோம். ஏன் இது வேறுபட்டு இருக்கிறது என்றால், மற்ற பாக்களுக்கு, அதாவது முதல்நிலை பாக்களுக்கும் சார்பு பாக்களுக்கும் இலக்கண நூல்கள், பண்டைய இலக்கண நூல்கள் உண்டு. அவை தொடர்பான பாடல்களை தொல்காப்பியம், யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை போன்ற நூல்களிலே காணலாம். ஆனால் இந்த புதுப்பாக்களுக்கு, இந்த புதுப்பாவியலில் உள்ள புதுப்பாக்களுக்கு இலக்கணத்தை நாம் அமைத்திருக்கின்றோம். யாப்பு நூல் என்ற ஒரு நூலிலே அதனை படைத்த சரவண தமிழன் ஐயா அவர்கள் நாம் இங்கே கொடுத்த தலைப்புகளில் சிலவற்றிற்கு அவர் இலக்கணம் படைத்திருக்கின்றார். நாம் அவர் வழியிலே நாமும் அதை ஆய்ந்து இங்கே 4 பகுதிகளாக வகுத்து நாம் புதிய இலக்கணத்தை படைத்திருக்கின்றோம். இந்த பாக்களுக்கு இலக்கணம் தேவையா என்றால், தேவை என்ற நிலையிலே நாம் ஆய்ந்து நோக்கி படைத்துள்ளோம். ஏனென்றால் இலக்கணம் இல்லையேல் தமிழ் மொழி சிதைந்துவிடும். ஆற்றிற்கு 2 கரை போல நம்முடைய தமிழ் மொழிக்கு இலக்கணமும் மரபும் 2 கரையாக இருத்தல் வேண்டும். இதிலே ஒரு பகுதி இல்லாதிருந்தாலும் மொழிக்கு கேடு, மொழியினுடைய நிலை மாறிவிடும். ஏற்கனவே மணி பிறவாள நடையால் தமிழில் பல்வேறு மொழியினுடைய சொற்கள் விளைந்து தூய தமிழை அழித்து சிதைத்து வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் அந்த கேடுகளை எல்லாம் அகற்றி தூய தமிழாக கொண்டு வர வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கின்றோம். அவற்றிற்கு முன்னோடியாக மறைமலை அடிகளார், பாவாணர், பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயா,
இவர்களெல்லாம் அரும்பாடுபட்டு அந்த ஒரு நிலையை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைய நிலையிலே பார்த்தால் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மனம் போன போக்கிலே தமிழை பேசுகின்ற நிலை வருகின்றது. பேச்சிலேயே இப்படி என்றால் பிறகு பாடல்களிலே எப்படி என்று பார்த்துக் கொள்ளுங்கள். எனவேதான் இந்த புதுப்பாவிலே நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் எழுதிக் கொள்ளுங்கள், தமிழ் மொழியை சிதைக்காமல் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டோம் அவற்றிற்கு ஓர் இலக்கணத்தை நாம் அமைத்திருக்கின்றோம். அந்த இலக்கணத்தை மீறி பொருள் நிலைகளிலே அவர்கள் சென்றாலும் கவலை இல்லை. ஆனால் மொழி நிலையில் அவர்கள் செல்லுதல் கூடாது. அது மிக ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். அதற்காகத்தான் நாம் இங்கே இந்த புதுப்பாவியலை அமைத்திருக்கின்றோம். இன்றைய புதுப்பாவியலிலே உள்ள பிரிவுகள் குழைந்தப்பா, குழந்தைப்பா, புதுப்பா, துளிப்பா, திரைப்பா. குழந்தைப்பா என்றால் குழந்தைகள் சார்ந்த பாடல்கள், புதுப்பா என்றால் புது கவிதை என்று கூறுவார். அதையும் கவிதை என்ற ஒரு சொல்லை நுழைத்து விட்டார்கள். பாவாணர் அவர்கள் அதை சமஸ்கிருத சொல்லாகவே கூறுவார்கள். பல பேர் அதை தமிழ் சொல்லாக்க பல்வேறு பொருள்களை கூறினாலும் அது பொருத்தமாக இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. எனவே தான் நாம் புது கவிதை என்பதை புதுப்பா என்று அமைத்தோம். துளிப்பா அது ஹைக்கூ என்று கூறுவார்கள். அதை நாம் துளிப்பா என்று ஏற்றுக்கொண்டு அதற்கும் நாம் தமிழ் மொழியிலே துளிப்பாக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலையிலே ஒரு இலக்கணம். அந்த ஹைக்கூ என்ற துளிப்பாவுக்கு இலக்கணம் பல வகையாக அமைத்துக் கொண்டாலும் கூட நாம் இங்கே உரிய முறையிலே அமைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தாற்போல் திரைப்பா என்பது திரைப்பட பாடல். திரைப்பட பாடல்களுக்கும் இலக்கணம் உண்டா என்றால் இதுவரை இலக்கணம் நூல் தனியாக இல்லை. ஆனால் நாம் இதில் படைத்திருக்கின்றோம். அதுவும் எவ்வாறு இருந்தால் நல்லது, மொழிக்கு கேடு செய்யாத நிலையிலே அது இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே அதற்கும் இலக்கணம் படைத்திருக்கின்றோம். இந்த 4 வகை பாக்களையும் நாம் புது பாவியலிலே காண இருக்கின்றோம். முதலாவதாக குழந்தைப்பா. அதற்கு ஒரு நூற்பாவையும் நாம் அமைத்திருக்கின்றோம். 129. ஒளி நயம் ஓசை வயலும் சொற்கள் எளிமை இனிமை வயக்கும் சந்தம் மொழி நலம் காக்க விழிப்புணர்வு ஊட்ட குரலடி சிந்தடி அளவடி அளவில் குறைந்த அடிகளில் நிறைந்த பண்புகள் வயக்க அமைவது குழந்தை பாவே என்று ஒரு நூற்பா. இந்த இதிலே குழந்தைகளுக்கு தொடக்கத்தில் வேண்டியவை பாலும் சோறும் பாட்டும் கதையும் என்று கூறுவார். இந்த நூற்பாவிலே என்ன பொருள் நாம் சொல்லி இருக்கின்றோம் என்றால் பாடலை படைக்கின்ற பாவலர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இந்த குழந்தைகளுக்கு தேவை எதுவென்று அறிந்து அந்த நிலையிலே பாடல்களை பாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நூற்பா கூறுகின்றது. ஒளி நயம் ஓசை நயம் பயிலும் சொற்கள். இந்த சொற்களிலே ஒளி நயம் என்பது ஓசை. ஒளி நயம் என்பது ஒரு ஒளி ஓசை என்றாலும் ஒளிக்கும் ஓசைக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. ஓசை என்பது அதை இயற்கை நிலையிலே வருகின்ற இயற்கை நிலையிலே எழுகின்ற அந்த நிலையை ஓசை என்று நாம் கூறலாம். ஒளி என்பது நாம் ஒலிக்கின்ற அந்த சொற்களிலே இருந்து வருகின்ற அந்த நிலையை நாம் கூறலாம். இதுதான் நுட்பமான வேறுபாடு. மற்ற நேரத்திலே ஒளியும் ஓசையும் ஒன்றாக பலர் கருதுவார்கள். ஆனால் ஒளி நயம் என்பது சொற்களின் மூலமாக வருவதை நாம் ஒளி நயம் என்றோம். சில கருவிகள் அந்த இயற்கை சார்ந்த ஓசையை அமைத்து காட்டுவது அவையெல்லாம் ஓசை என்று நாம் பொருள் கொண்டு இங்கே அமைத்திருக்கின்றோம். இந்த இரண்டுமே செவிக்கு இனிமை பயக்கக்கூடியவை. அந்த நிலையிலே அவை எளிமையாக இருக்க வேண்டும். அந்த இரண்டுமே இனிமை பயக்க வேண்டும். அந்த இனிமை பயக்கின்ற சந்தம் என்பது அந்த தொடை அடிப்படையிலே அமைவது. அது மொழி நலம் காக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட பாடல்கள் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை மூட்ட வேண்டும். வெறுமனே பாடலாக இல்லாமல் விழிப்புணர்வை மூட்ட வேண்டும். இது பாடலினுடைய நோக்கம். பிறகு பாடல் வடிவம் எவ்வாறு இருக்கலாம் என்றால், குறளடி. குறளடி என்பது குறள் என்பதே 2 என்பதை நாம் யாப்பிலே பல இடங்களிலே அளவாக வைத்துக் கொண்டுள்ளோம். திருக்குறள் 2 அடி என்று சொல்வது போல, குறளடி என்பது இங்கே ஒரு அடிக்கு இரு சீர்கள். ஒரு அடிக்கு இரு சீர் 2 என்பது இங்கே சீர்களை குறிப்பது. குறளடி என்றால் இரு சீர்களை கொண்ட அடி. சிந்தடி என்றால் 3 சீர்களை கொண்ட அடி. அளவடி என்றால் பாடலுக்கு அளவானது என்ற நிலையிலே 4 சீர்களை கொண்டது. இந்த அளவிலே அந்த பாடல் இருத்தல் வேண்டும். இந்த அளவில் குறைந்த அடிகளில், இங்கே 2வது குறைந்த அடிகள் என்பது அந்த அடியினுடைய எண்ணிக்கை. இவை ஒரு அடியில் உள்ள சீர்கள் நாம் சொன்ன முதலிலே, குறளடி, செந்தடி, அளவடி என்பது ஒரே அடியில் உள்ள சீர்கள் எண்ணிக்கை. இப்பொழுது குறைந்த அடிகள் என்பது அந்த ஒரு அடியை போல எத்தனை அடிகள்? 15 அடிகளில் பாடல் பாடலாமா என்றால், குழந்தைகளுக்கு அதிக அடிகளிலே பாடினால் சலிப்பு, அவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும். எனவேதான் குறைந்த அடிகளில் 6 அடி, 4 அடி, 6 அடி, 7 அடி, 8 அடி, இப்படி குறைந்த அடிகளில் அதிலே நிறைந்த பண்புகள், அந்த பாடலிலே குழந்தைகளுக்கு அடிப்படை பண்புகளை கூட்டுகின்ற நிலையிலே பயக்க அமைவது குழந்தை பாவே என்று குழந்தை பாடலுக்கு நாம் இலக்கணம் அமைத்திருக்கின்றோம். குழந்தைகளுக்கு தொடக்கத்தில் வேண்டியவை பாலும் சோறும் பாட்டும் கதையும் என்று கூறினோம். குழந்தைகள் அழுதால் தாய்மார்கள் பாட்டு பாடி தூங்க வைத்தார். இது பண்டைய நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கின்ற ஒரு இயல்பான நிலை. விளையாடும் போதும் குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி பாட வைத்து மகிழ்ச்சி ஊட்டுவார். குழந்தைகள் வெறுமனே விளையாடினால் அதில் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு பாடல் சொல்லி அந்த குழந்தைகளோடு விளையாடுகின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கும். அதனாலதான் அந்த காலத்திலே தாய்மார்கள் தாலாட்டு பாடல் தெரிந்தவர்களாகவே எல்லாரும் இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி, இன்றைய தாய்மார்களுக்கு ஒரு தாலாட்டு பாடலாவது தெரியுமா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கு. முன்பு வழி வழியாக அது மரபாக தாய்மார்கள் அனைவருக்குமே அந்த தாலாட்டு பாடல் தெரிந்து இருந்தது என்றே கூறும். எனவே இயல்பாகவே குழந்தைகளுக்கு பாட்டு கேட்பதும் பாடுவதும் விருப்பமானவை ஆகும். குழந்தைகளுக்கு பாடல் என்றால் இயல்பாகவே அவர்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும். அந்த பாடல்கள் அவர்களை ஈர்க்கும், இழுக்கும். அதே மாதிரி அவர்களும் அது ஓசை நன்றாக இருக்கிறதா, இசை வருகிறதா என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களும் நாம் பாடுகின்ற பாடலோடு பின்னே பாடுவார். அப்ப பாடுவதற்கு அவர்களுக்கும் விருப்பம் உண்டு, ஆர்வம் உண்டு என்று பொருள். ஆதலால் குழந்தைகளுக்காகவே பாடல்களும் கதைகளும் எழுதப்பட்டன. முற்காலத்தில் குழந்தை இலக்கியங்கள் இருந்திருக்கலாம் என்று அறிஞர் குறிப்பிடுகிறார். எனினும் அவற்றுள் ஒரு நூலேனும் ஒரு பாடலேனும் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. நாம் எப்படி அகநானூறு, புறநானூறு என்று அந்த கழக கால நூல்களிலே சான்றுகளை எல்லாம் பல வகைகளுக்கு எடுத்து கூறுவது போல, வெண்பா என்றால், ஆசிரியப்பா என்றால், கலிப்பா என்றால், வஞ்சிப்பா என்றால், அந்த நூல்களிலே 8 தொகை 10 பாட்டுகளிலிருந்து சான்றுகள் காட்டணும். பிறகு எழுந்த பிற்பட்ட இந்த கழக காலத்தை கடந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இன்றைய வரைக்கும் கூட அதற்கெல்லாம் சான்றுகள் காட்ட முடியும், இலக்கண நூல்கள் உண்டு. ஆனால் குழந்தை நூல் என்றேனும் பண்டைய நூல் உண்டா என்றால் அது இல்லை, கிடைக்கவில்லை என்பது உண்மை. குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட பாடல்களோ கதைகளோ 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இல்லை என்றாலும், 20ஆம் நூற்றாண்டு வரை அது இல்லை என்றாலும் கூட 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதியார் புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு ஆகியவற்றை படைத்து குழந்தை இலக்கியத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார் எனலாம். குழந்தைகளுக்காகவே ஔவையார் ஆத்திச்சூடி பாடியது அது குழந்தைகளுக்காக இல்லாமல் அனைவருக்குமே அது பொருந்தக்கூடியதாக அறப்பாடல்களாக இருப்பதனாலே அதை குழந்தை பாடல்கள் என்று பின்னே நாம் குழந்தைகளுக்காக கூறினாலும்
அது முழுமையான குழந்தை பாடல்கள் என்று அறிஞர்கள் கொள்ளாமல் பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியையும் பாப்பா பாட்டையும் குழந்தை இலக்கியத்தினுடைய முன்னோடியாக இன்றைய இலக்கிய வரலாற்றிலே கூறுகின்றனர். பாரதியாரை தொடர்ந்து கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், அழ வள்ளியப்பா முதல் குழந்தை பாடல்கள் பாடியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். இன்னும் பலரும் இருக்கின்றார். அனைவருடைய பெயரையும் நாம் சுட்டிக்காட்ட இயலாத நிலையிலே நாம் எல்லாராலும் போற்றக்கூடியவர்களுடைய பெயரை மட்டும் இங்கே குறித்திருக்கின்றோம். இந்த நிலையிலே குழந்தை பாடலுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் அன்பு, அறிவு, ஒழுக்கம், பண்பு முதலிய அடிப்படை தன்மைகளை பெறவும் வளர்த்து கொள்ளவும் குழந்தைகளிடம் அவர்கள் மிக அதிகமாக எதிர்பார்ப்பு அன்பு. அந்த அன்பையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு புகட்ட வேண்டும், அவர்களிடம் வளர்த்தல் வேண்டும். அதுபோலவே எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்வதற்கு அறிவு வேண்டும், முறையாக செய்வதற்கு ஒழுக்கம் வேண்டும், எல்லாரிடத்திலும் இணைந்து செல்வதற்கு பண்பு வேண்டும். எனவேதான் அன்பு, அறிவு, ஒழுக்கம், பண்பு இதை அடிப்படை தன்மைகளாக வைத்து அவற்றை குழந்தைகளிடம் வளர்த்துக் கொள்ளவும் தாய் தந்தை உறவினர் ஆகிய உறவு முறையினரை புரிந்து பாசமுடன் நடந்து கொள்ளவும் குழந்தைகள் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தல் வேண்டும். இயற்கை சூழலை போற்றி மகிழவும், இயற்கையில் அவர்கள் இயற்கை இன்பங்கான அவர்களை ஈடுபடுத்த கேக்குதுங்களா? இயற்கை சூழலை போற்றி மகிழவும் பறவை, விலங்கு போன்ற உயிர்களிடத்து இரக்க உணர்வு கொண்டு நடந்து கொள்ளவும். குழந்தைகள் அவர்களுக்கு அதுல பயிற்சி இல்லை என்றால் பறவைகளை கண்டு அஞ்சுவார்கள், ஓடுவார்கள், அதை வெறுப்பார்கள், அதற்கு தீங்கு பயப்பார்கள். எனவே நாம் அத்தகைய நிலை வராமல் இருக்க அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக, அறிவூட்டமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்த உயிர்களிடத்திலே இரக்க உணர்வு கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு இரக்க உணர்வு கொண்டு நடந்து கொள்ளவும் மரம், செடி, கொடி, மலர், பறவைகள், விலங்குகள் போன்றவற்றின் சிறப்புகள் முதலில் பறவை, விலங்குகள் அவர்களிடத்தில் இரக்க உணர்வு கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் அதை விரும்பி பார்ப்பதற்கு, தொடர்பு கொள்வதற்கு அவர்களுடைய சிறப்புகளை நாம் கூறுதல். அவருடைய இந்த இயற்கை பொருளாகிய மரம், செடி, கொடி, மலர், பறவைகள், விலங்குகள் இவற்றுடைய சிறப்புகளோடு அவருடைய தன்மைகள், அவற்றின் உடல் அமைப்புகள் ஆகியவற்றை குழந்தைகள் அறிந்து கொள்ளவும், இவற்றோடு மொழி திறனை வளர்த்து கொள்ளவும். குழந்தைகளுக்கு அதிகமான மொழி பயிற்சி கொடுக்க வேண்டும். அது இவ்வாறு குழந்தை பாடல்கள் மூலமாக, கதைகளின் மூலமாகத்தான் வளர்க்க வேண்டும். நாம் மொழி பயிற்சி என்று தனியே வகுப்பாக வைத்து அதையே அவர்கள் சொல்லிக் கொடுத்தால் சலிப்பு ஏற்படும், அவர்களுக்கு எரிச்சலும் விருப்பம். எனவே கதை பாடல்கள் மூலமாக மொழி பயிற்சியை நாம் கொண்டு வருதல் வேண்டும். அவ்வாறு மொழித்திறனை வளர்த்துக் கொள்ளவும், பிறகு அதனினும் இன்னும் மேலாக அறநெறி கருத்துகளையும், அறிவியல் உண்மைகளையும், வரலாற்று செய்திகளையும் அந்த குழந்தைகளுக்கு அறநெறி கருத்துகளையும் சொல்லிக் கொடுத்தல் வேண்டும், அறிவியல் உண்மைகளையும் கொடுத்தல் வேண்டும். அறிவியல் உண்மை இல்லை என்றால் பகுத்தறிவற்றவர்களாக சில மூட பழக்க வழக்கங்களிலே அவர்கள் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அந்த அறிவியல் உண்மைகளையும் அதுபோல வரலாற்று செய்திகளையும், மொழி வரலாறு, நாட்டு வரலாறு, அவர்களுடைய குடும்ப வரலாறு, ஊரின் வரலாறு, நகரத்தின் வரலாறு, இப்படி அவர்களுக்கு எளிமையான செய்திகளை ஒவ்வொன்றிலும் உள்ள அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் அவர்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். அறிமுக அளவில் எளிதில் விளங்கிக் கொள்ளவும் அவர்களுக்கு இவற்றிலே ஆழ்ந்து செல்லாமல் அறிமுகமாக சொல்ல வேண்டும். அறிமுகமாக அவர்கள் எளிதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய நிலையிலே என்னும் நோக்கத்தில் தான் பாவலர்கள் குழந்தை பாக்களை படைக்கின்றனர். பாவலர்கள் பலரும் இந்த நோக்கத்திலே படைக்கின்றார்களா, அவர்கள் உணர்வு ஓட்டத்திலே பாடி விடுகின்றார்களா என்று பலரும் கேட்கலாம். ஆனால் சரியான பாவலர்கள், குழந்தைகளை முழுமையாக அறிந்தவர்கள் இந்த நோக்கத்திலே தான் அவர்கள் பாடுவார்கள்.
அப்படிப்பட்ட பாடல்களை சிறக்கும் காலத்தில் நிலை. குழந்தைப்பா இலக்கணம் நாம் நூற்பாவிலே பார்த்தோம். இன்னும் சில செய்திகளை இங்கே காண்போம். வெண்பா, ஆசிரியப்பா முதலிய பாக்களுக்கு வரையறுக்கப்பட்ட இலக்கணம் போல் குழந்தைப்பாவுக்கும் இலக்கணம் இல்லை என்றாலும், சிறப்பாக குழந்தை பாடல்களை பாடியவர்களின் பாடல்களை ஆய்ந்தறிந்து அதன் மூலம் ஒரு வரையறையை அமைத்துக் கொள்வது குழந்தைப்பா இலக்கணமாகும். இப்ப வெண்பா என்றால் நாம் தொல்காப்பியத்திலே உள்ள செய்திகளை கொண்டு வந்து கூறியிருக்கிறோம் இலக்கணத்துக்கு. யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை இவற்றுடைய இந்த நூல்களில் இருந்து கூறியிருக்கிறோம். ஆசிரியப்பாவுக்கும் அவ்வாறு கூறியிருக்கிறோம். ஆனால் குழந்தைப்பாவுக்கு அந்த இலக்கண நூல்களில் இருந்து நாம் வரையறையோ சான்றுகளோ காட்டணும். ஆதலால் தான் அந்த குழந்தைப்பாவுக்கு இலக்கணம் இல்லையே என்று எல்லோரும் எண்ணி கவலை கொள்ளாமலும் அது ஏக்கம் கொள்ளாமலும் இருப்பதற்காக, ஒரு ஊக்கம் பெறுவதற்காக சிறப்பாக நாம் குழந்தை பாடல்கள் இதுவரைக்கும் பாடியவர்களுடைய பாடல்களை ஆய்ந்தறிந்து அதன் மூலமாக ஒரு வரையறையை அமைத்துக் கொண்டு இந்த குழந்தைப்பா இலக்கணத்தை கூறியிருக்கின்றோம். எள்ளில் நின்று எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியங்களில் இருந்து இலக்கணங்கள் தோன்றியுள்ளன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதுபோல இந்த குழந்தை பாடல்கள் பலர் பாடி இருக்கின்ற அந்த இலக்கியங்களிலே இருந்து ஆய்ந்து அதிலே இருந்து தேர்ந்தெடுத்து அது தன்மைகளை கொண்டிருக்கின்றன என்று சொல்லி அத்தன்மையை இங்கே இலக்கணத்திலே நாம் கூறுகிறோம். குழந்தைகளின் உணர்ச்சியை தூண்டும் ஒளி குறிப்புகள், அடுக்கு தொடர்கள் அமைந்து இனிய ஓசை தரும் மழலையர் சந்தத்தில் குழந்தை பாடல் இருக்க வேண்டும். ஒளி குறிப்புகள் சில ஆ ஊ ஆ என்று சில ஒளி குறிப்புகளை சார்ந்த பாடல், ஒரே சொல்லை திரும்ப திரும்ப அடுக்கு தொடர்கள் வா 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 போ 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 என்று இந்த மாதிரி ஒரு அடுக்கு தொடர்கள், இனிய ஓசை தருகின்ற இந்த மழலையர் சந்தம், மழலையருக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சந்தம் தான். அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொற்களிக்கிறது. இப்படிப்பட்ட குழந்தை பாடல்கள் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எளிதாக பொருள் புரியுமாறு இயல்பான எளிய இனிய சொற்களால் பாடல்கள் இருக்கிறது. இந்த திரி சொற்கள் இயற்சொற்களால் பாட வேண்டும். திரி சொற்களால் பாடுவதை விடுத்தல். சொற்களிலே 4 உங்களுக்கு தெரியும். இயற்சொல், திரிசொல், பிறகு திசை சொல், வட சொல் நாம் சொல்லுவோம். அந்த 4 சொற்களிலே இயற்சொல் திரிசொல் தான் நமக்கு ஒரு சரியான சொற்களாகவே கூறலாம். அதிலே இயற்சொல் என்பது இயல்பான சொல், இயல்பாக எளிமையான சொற்கள். ஒரு சொல்லை சொன்னால் அவர்களுக்கு எளிதா பொருள் புரிதல் வேண்டும். அப்படிப்பட்ட சொற்கள் அது எளிய சொல்லாகவும் இனிய சொல்லாகவும் இருத்தல் வேண்டும். அந்த சொற்களை கொண்டு பாடல் படைத்தல் வேண்டும். இயைபு துடை எதுகை துடை. இயைபு என்பது ஒரு அடியினுடைய ஈற்று சீர். பாரதியினுடைய பாடலில் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலை இன்ப தேன் வந்து பாயுது காதினிலை, போதினிலை காதினிலை, அதை இயைபு துடை. எதுகை தொடை முதல் அடியிலே, முதல் அடியும் 2ஆம் அடிகளிலே வருவது எதுகை தொடைகள். மோனை தொடைகள் சொல்ல அடுக்கு உத்தி, சொல்லை அடுக்கி கட 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 என்று ஓடியது. அந்த மாதிரி அப்படி சொல்ல அடுக்கு. கலிங்கத்து பரணியிலே கூட எடுமெடும் என எடுத்ததோர் இகழ்வழி கடல்வழி கேட்கவே விடுமிட்டு விடும் கரிக்கலாம். அந்த எடுமெடும் விடுமிடும் போல அந்த சொல்லடுக்கள், அந்த உத்திகளை எல்லாம் குழந்தை பாடல்களை பயன்படுத்தலாம். இயல்பாக அமையும் வண்ணம் படைத்தல் வேண்டும். குழந்தைகள் நினைவில் வைத்து எளிதாக பாடுவனும் ஓசை நிரம்பிய சொற்களையும் நாம் பாடுகின்ற பாடல் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அது ஏதேனும் இந்த இயற்கை சார்ந்த அல்லது பறவை சார்ந்த விலங்கு இவற்றையெல்லாம் அதிலே அவர்களுக்கு அடையாளமாக காட்டி பாடுதல் வேண்டும். அந்த ஓசை நிரம்பிய சொற்களையும் தொடர்களையும் மீண்டும் மீண்டும் இடம்பெறச் செய்து அளவான அடிகளிலே பாடல்களை அமைத்தல் வேண்டும். நூற்பாவிலே சொல்லப்பட்டது போல குரலடி, சிந்தடி, அளவடி ஆகிய அடிகளில் பாடல்கள் அமையும் குழந்தைகளுக்கு எளிமையாக இருக்கும். அளவடி மீறி நெடிலடி, கழி, நெடிலடி எல்லாம் குழந்தை பாடல்களே வருதக்கூடாது. அப்ப அவ்வாறு சிலரும் பாடுவார்கள். பாடியிருந்தால் கூட அது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அவ்வளவுதான். குழந்தைகள் மொழியை திருத்தமாக கற்றுக்கொள்வதற்கும் சொற்களை உரிய ஒலிப்புடன் பேசுவதற்கும், ஒலிப்பு என்பது உச்சரிப்பு, உச்சரிப்பு என்பது சமஸ்கிருத சொல்லாக இருப்பதனாலே அந்த சமற்கிருத சொல்லை நீக்கி நாம் இங்கே ஒலிப்பு என்று கூறியிருக்கிறோம். உரிய ஒலிப்புடன் பேசுவதற்கும் துணை புரியும் வகையில் பாடல்கள் அமைத்தல் நலம். குழந்தைகள் அறியாதவற்றை எளிதாக அறிந்து கொள்ளவும்
அறிவியல் உண்மைகளை புரிந்து கொள்ளவும், வரலாற்று கருத்துக்களை முன்னோட்டமாக உணர்ந்து கொள்ளவும் துணை புரியும் வகையில் பாடல்கள் அமைவது சிறப்பிற்குரியதாகும். அந்த பாடலிலே இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால் நல்லது. நீங்கள் எழுதுகின்ற படைக்கின்ற பாடல்களிலே இவையெல்லாம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். சொற்புதிர், விடுகதை போன்றவை அமையவும், சிந்தனையை வளர்க்கும் தொடர்கள் அமையவும் பாடல்கள் படைக்கலாம். சில விடுகதை பாடல்கள் தான் உண்டு. ஒரு முறை பாடியது மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து ஆர்வமுடன் பல முறை பாடுவதற்கு ஆர்வம் கொள்ளும் வகையில் பாடல்கள் அமைதல் மிக வேண்டப்படுவதாகும். இது குழந்தை பாடல் நூல்களை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு சிறு சிறு கதைகள் கொண்ட கதை பாடல்கள் சிறுவர்களுக்கு ஈர்ப்பு அளிப்பன. ஆகையால் அவ்வகையில் பாடல்கள் அமைதல் வேண்டும். கற்பனை கலையின் ஒரு கூறாகும். குழந்தைகளுக்கு கலை உள்ளம் இயற்கையாகவே இருக்கிறது. எனவே கற்பனை காட்சி வடிவமாக்கி பாடல் மூலம் மனக்கண் முன் நிறுத்தும் வகையில் பாடல்கள் அமைதலும் நன்றாம். அவ்வாறும் நாம் பாடல்கள் பாடலாம். கற்பனை பாடல்கள் சிலரும் பாடலாம். குழந்தைகளின் உள்ளத்தில் தூய தமிழ் செழித்து வளர பிறமொழி சொற்கலப்பு இல்லாமல் பாடல்கள் அமைதல் வேண்டும். ஆனா குழந்தைகள் பாடல்களிலே இந்த ஒரு நிலை அது குறைவாகவே இருக்கு. பலருடைய அதாவது முன்னைய தொடக்கத்திலே இருக்கின்ற குழந்தை பாடல்கள், நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை. அந்த பாடல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே பிறமொழி சொற்கள், அது சமஸ்கிருத சொற்கள் அதிகமாகவே கலந்திருக்கும். அந்த மாதிரி அந்த சமஸ்கிருத சொற்களை நீக்கி தூய தமிழிலே பாடுவது பாவலர் பெருஞ்சித் நாயகி அவனுடைய குழந்தை பாடல்களை காணலாம். மற்றவர்களுடைய பாடலை ஆய்ந்து பார்த்தால் எப்படியும் அதுல ஒரு பாடலுக்கு 2, 3, 5 பிறமொழி சொல் இருக்கத்தான். ஆக இனிமேல் வருகின்ற பாவலர்கள் அதை தூய தமிழ் செழித்து வளர பிறமொழி சொற்கலப்பு இல்லாமல் பாடல்கள் அமைந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் அது குழந்தைகளுக்கும் நல்லது, தமிழ் மொழிக்கும் நல்லது. தமிழ் மொழி எதிர்காலத்திலே தன் நிலையில் மாறாமல் நிலையில் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக நம்முடைய முதன்மை நோக்கமே அதுதான். மழலைகள், குழந்தைகள், சிறுவர்கள் என வகைப்படுத்தி அவரவர் ஏற்பு திறனுக்கேற்ப உளவியல் அடிப்படையில் குழந்தை பாடல் அமைந்தது. குழந்தையினுடைய அகவை வைத்து மழலைகள், கொஞ்சம் வளர்ந்தவர்கள், குழந்தைகள், பிறகு சிறுவர்கள் என்று இன்றைக்கு மழலை பள்ளிகள் உண்டு. அந்த பள்ளிகளிலே படிக்கின்ற ஒரு 3 அகவைக்கு உட்பட்டவர்களை மழலையர் என்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மேற்பட்டவர்களை குழந்தைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு 6, 7, 8 வகுப்பு படிக்கின்ற மாணவர்களை சிறுவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் வகைப்படுத்திக் கொள்ளலாம். அவரவருக்கு ஏற்பு திறன் உண்டு. அந்த ஏற்பு திறனுக்கு ஏற்ப நம் உளவியல் அடிப்படையில், உளவியல் சைக்காலஜி, அந்த உளவியல் அடிப்படையில் குழந்தை பாடல்கள் அமைதல். இவ்வாறு நாம் இதுவரை சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் அந்த குழந்தை பாடல்களிலே நாம் ஆய்ந்து பார்த்தால் இருக்கும். சரியாக எளியவருடைய பாடல்களே சரியாக இருக்கும். நீங்கள் இனிமேல் படைக்கின்ற பாடல்களிலே இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு பாடுதல் வேண்டும் என்று நான் நம்முடைய யாப்பு விளக்கம் கூறிய செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இந்த குழந்தை பாடல்கள் யாருடைய பாடலையும் எடுத்து கூறாமல் நாமவே யாப்பு இலக்கணத்துக்கு ஏற்ப, அதாவது பெரும்பாலும் தூய தமிழிலே அமைய வேண்டும் என்பதற்காகவே நாம் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் உரிய பாடல்களை நாமவே படைத்திருக்கிறோம். மற்றவருடைய பாடல்களை எடுத்தால் அதிலே நம்முடைய இலக்கணத்துக்கு முரண்பாடு அதிலே 1, 2 வரத்தான் செய்யும். ஆதலால் தான் மற்றவருடைய பாடல்களை நாம் சான்று காட்டாமல் நாமே அதற்கு ஏற்பவே நாம் தனியாகவே படைத்திருக்கிறோம். நிலவை பற்றி ஒரு பாடல், குழந்தை பாடல்கள் உங்களுக்கு நிறைய பாடல்கள் தெரிந்திருக்கும். நீங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து இந்த இலக்கணத்தோடு பொருத்தி பார்த்து சரியாக இருக்கின்றனவா என்பதை கண்டறியலாம். கண்டறிந்து அதுபோல நீங்களும் குழந்தை பாடல்கள் எளிதாக பாடலாம். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா பாடுவது போல இது கடினம் இல்லை. குழந்தை பாடல் நீங்க நினைத்தது அப்படியே பாடலாம். 2 அடி 2 அடி, ஒரு அடி, அதாவது 1 அடிக்கு 2 சீர் 2 சீர், 1 அடிக்கு 3 சீர் 3 சீர், ஒரு அடிக்கு அதிகமான 4 சீர். அது 5 அடி பாடல் எழுதலாம், 6 அடி பாடல், 7 அடி பாடல். இது மிக நீங்க எளிதாக எழுதுவதற்கு குழந்தை பாடல்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். எனவே நீங்கள் அவற்றையெல்லாம் எழுதி பழக்கலாம்.
இங்க நிலவை பற்றி ஒரு பாடல் எடுத்துக்காட்டு. அதுல நாம் என்ன சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வண்ண நிலவே வட்ட நிலவே என்ன அழகு உன்றன் அழகு. தங்கப் பழமோ பொங்கல் அமுதோ தொங்கும் விளக்கோ எங்கும் ஒளியே கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன் என்று குழந்தைகள் நிலவை பார்த்து எட்டி பிடிப்பது போல சொல்லப்பட்டது. வண்ண நிலவே என்பது வண்ணம் என்பது இங்கே அந்த நிறத்தையும் குறிக்கும், அழகையும். வட்ட நிலவே அந்த நிலவினுடைய உருவம் வட்ட வடிவமானது என்பது குழந்தைகளுக்கு அங்கே அறிமுகப்படுத்தப்படும். இந்த நிலவு என்றாலே அது வட்டமாக இருக்கும். நம்முடைய கண் தோற்றம் அது உருண்டை வடிவமானது என்றால் கூட நம்முடைய அந்த தோற்றத்திற்கு நாம் வட்டம் என்பதை காட்டியிருக்கின்றோம். அந்த குழந்தையினுடைய ஏற்பு திறனுக்கு ஏற்ப அதை கூறினால் ஒரு வட்டம் போட்டால் அது நிலவு போல இருக்கும் என்ற என்ன அழகு உன்றன் அழகு. நிலவே இந்த நிலவை பார்த்து இது முன்னிலையில் பாடுவது போல இந்த பாடல் அது குழந்தை பாடுவது போல நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தையை இந்த செய்திகள் எல்லாம் அறிந்து கொண்ட குழந்தை பாடுவது போல நாம் இதில் பாடலில் அமைத்திருக்கின்றோம். இந்த பாடலை மற்ற குழந்தைகள் ஒரு குழந்தை பாட மற்ற குழந்தைகள் கேட்கின்ற அந்த குழந்தையின் இளையவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் இதன் மூலமாக இந்த தன்மைகளை எல்லாம் அறிந்து கொள்வார். என்ன அழகு உன்றன் அழகு. தங்க பழமோ பழம் தங்கத்திலே செய்த பழம் எப்படி இருக்குமோ அதுபோல நிலவை நீ இருக்கின்றாய். பொங்கல் அமுதோ பொங்கல் பொங்கல் வைத்து ஒரு கரண்டியிலே ஒரு உருண்டை எடுத்து ஒரு தட்டிலே வைத்தால் தொலைவில் இருந்து பார்த்தால் அது வெள்ளை வெளியிலிருந்து வட்ட வடிவமாக தெரியும். அப்படிப்பட்ட காட்சி போல இருக்கின்றதே நீ பொங்கல் அமுதோ. தொங்கும் விளக்கோ ஒரு விளக்கை தொங்க விட்டால் எவ்வாறு இருக்கும் அது போல வானிலை நீ தொங்குகின்றாயோ. எங்கும் ஒளியே நீ கொடுக்கின்ற ஒளி எங்கும் ஒளியாக இருக்கின்றது. அங்கும் ஒளி இங்கும் ஒளி எங்கும் ஒளியாக இருக்கின்றது. எல்லா ஊர்களிலும் ஒளி கிடைக்கிறது என்பது போல எங்கும் ஒளியே. கிட்ட வருவாய் எட்டி பிடித்தேன். நீ வந்து கொண்டிருப்பது போல இருக்கின்றது. அடிவானத்தில் இருந்தாய் நகர்ந்து நகர்ந்து வருகின்றாய் மேல் நோக்கி வருகின்றாய். இப்படி வருவது கிட்ட வருவாய் என்னிடம் நீ கிட்டே வந்தால் நான் எட்டி பிடிப்பேன் என்று குழந்தை பாடுவதாக இருக்கின்றது. இந்த ஒரு பாடலிலே ஈரசை இரு சீர்களால் எளிய சொற்களால் இனிய ஓசையால் அமைந்த மழலையர் பாடல் ஆகும். இந்த பாடல் ஈரசை இரு சீர்கள் ஈரசை அசைங்கிறது வண்ண என்பது வண்ண ஈரசை. நிலவே அந்த ஒரு சீரிலையும் ஈரசைகள் வரும். அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுக்கும். எனவே ஈரசை இரு சீர் இரண்டே சீர் வண்ண நிலவே வண்ண ஒரு சீர் நிலவே. இப்படி எல்லா சீர்களும் ஈரசை ஈரசையாக எங்குமே காய்ச்சீர்கள் வராது. தேமாங்காய் புளிமாயங்காய் கருவிளங்காய் கூவிளங்காயே கிடையாது. எல்லாம் தேமா புளிமா கருவிளம் கூவிளம். அப்புறம் கூவிளம் கூட இங்க இல்லை தெரியுமா. எல்லாமே பெரும்பாலும் தேமா புளிமா தேமா புளிமா தான் இந்த பாடலிலே இருக்கின்றன. ஆக தேமா புளிமா என்பது ரொம்ப எளிமையானது, குழந்தைகளுக்கு ஏற்றது. அதற்குரிய சொற்கள் எண்ணற்ற சொற்கள் இருக்கின்றன. அந்த எண்ணற்ற சொற்களிலே நாம் எடுத்து வைத்து அது இனிமையாக அதிலேயும் எதுகை எதுகை என்று தெரியாமல் எதுகையாக குழந்தைகளுக்கு தங்கப்பழமோ பொங்கல் தொங்கும் நிலவோ எங்கும் பொங்கு தங்கு பொங்கு தொங்கு எங்கு இப்படி ஓசைநயம் தான் ஓசை நயம் பயக்கூடிய அவ்வாறு வர வேண்டும். இறுதியிலே அங்கே நிலவே நிலவே ஏகாரத்திலே ஒரு ஓசைநயம். பிறகு அழகு அழகு என்று திரும்ப திரும்ப மீண்டும் இந்த குழந்தைகளுக்கு எளிதாக பதிவதற்காக வட்ட நிலவே என்ன அழகு உன்றன் அழகு என்ன அழகு உன்றன் அழகு அழகு அழகு. பிறகு ஓகாரத்திலே தங்க பழமோ அமுதோ விளக்கோ ஓகாரத்திலே முடிகிறது. பிறகு வெளியே ஏகாரத்திலே வருகிறது எங்கும். பிறகு கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன் வருவாய் ஆய் பிடிப்பேன் ஏன் ஏ அங்கேயும் ஒரு நெடில் ஓசையோடு. இவ்வாறு குழந்தை பாடல்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த குழந்தை பாடலை ஈகவரசன் அவர்கள் ஒரு இசையோடு பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன். பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான பாட்டு. குழந்தை 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 இங்கே வா
கொஞ்சி முத்தம் தாம் பாலும் சோறும் உண்ணு 10 வரையில் எண்ணு அ ஆ இ ஈ என்றே அப்பா வந்தால் சொல்லு பட்டு சட்டை தைப்பார் பதக்கம் வாங்கி வைப்பார் முத்து பல்லை காட்டு முன்னங்கையை நீட்டு சோற்றை வாயில் போடு சுவையாய் பாடி ஆடு. இது ஒரு பாட்டுங்கய்யா. சரி சரி, இது அப்புறம் இத ஒரு இசையில பாடுங்க. வட்ட நிலவே என்ன அழகு வண்ண நிலவே வட்ட நிலவே என்ன அழகு உந்தன் அழகு தங்க பழமோ பொங்கல் அமுதோ தொங்கு விளக்கும் எங்கும் ஒளியே கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன் வண்ண நிலவே வட்ட நிலவே என்ன அழகு உந்தன் அழகு தங்கப்பழமோ பொங்கல் அமுதோ தொங்கும் விளக்கம் எங்கும் ஒளியே கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன் வண்ண நிலவே வட்ட நிலவே என்ன அழகு உந்தன் அழகு தங்க பழமோ பொங்கல் அமுதோ தொங்கு விளக்கும் எங்கும் ஒளியே கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன். அது பாட்டுங்கய்யா. அப்புறம் மலைய மலைய ஓடிவான்னு ஒரு பாட்டு இருக்கு. சரிங்க, நல்லா இருக்குங்க. இதுக்கு நம்ம வருவோம். அத வண்ண நிலவே வட்ட நிலவே என்ன அழகு குன்றன் அழகு தங்க பழமோ பொங்கல் அமுதோ தொங்கும் விளக்கோ எங்கும் மொழியே கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன். எங்க இசை இவ்வளவுதான் வரும். அதனால அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அவர் நம்ம ஐயா ஈகவரசன் பாடினா அது சிறப்பாக இருக்கும் படம் தான். அடுத்தது இதுல செய்தியை நம்ம சொல்லிவிட்டோம். அடுத்தது பாடி பழகிய மழலையர் பின்பு தாமே அழைக்கும் பாடலாய் அமைகிறது எனலாம். இது மழையே வா 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 3 சொல். மழையே மழையே வா 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 மண்ணும் குளிர வா 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 மரமும் செடியும் தழைக்கவே மாதந்தோறும் வா 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 உழவர் நெஞ்சம் மகிழவே உணவாய் அமிழ்தாய் வா 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 வையம் செழித்து நிலைக்கவே வாழ்த்துகின்றோம் வா வா வா. இப்பாடல் ஈரசைசர்கள் 2 மூவசைச்சீர் 1 கொண்டு சிந்தடியால் ஆகி 8 அடி பாடலாகும். சிந்தடி 3 அடி. இதுல அங்க முதல் பாடல்ல ஈரடி. நம்ம இந்த பாடலுடைய இலக்கணத்தை தான் நம்ம இங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா அதுல ஈரசை ஈரடி அசையும் பார்க்கணும். நம்ம அந்த அசையெல்லாம் பார்த்து அந்த அடிகளையும் கணக்கு கொண்டால் தான் அந்த குழந்தை பாடல் பார்த்து எளிமையான பாடல் குழந்தை பாடல் என்று நாம் கருதி விடக்கூடாது. அதில் இத்தனை செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் பாவலர்கள் பாடினா சிறப்பாக இருக்கும். இங்கே சிந்தடியில் பாடப்படுகின்றது ஈரசிச்சீர்கள் 2 மழையே மழையே மழை ஏ மழை ஏ மழை அது ஈரசை மழை நிறை நேர் மழை ஏ நிறை நேர் நிறை நேர் நிறை நேர் வா 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 காய் அது நேர் 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 தேமாங்காய். அப்ப இங்கே புளிமா புளிமா தேமாங்காய் அந்த வாய்ப்பாட்டிலே வருது. அது போல மண்ணும் குளிர வா 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 இங்க தேமாவில வருது. மண்ணும் வரலாம். மண்ணும் குளிர வா வா வா. இவ்வாறு இந்த பாடல்கள் ஈரசைச்சீர்கள் 2 மூவசைச்சீர் 1 கொண்டு சிந்தடியலாகி 8 அடி பாடலாகும். மழையே மழையே என்று ஒரே சொல் இருமுறை வந்தும் அது குழந்தைகளுக்கு ஒரு மகிழ் ஊட்டும். மழையே மழையே என்று சொல்கின்ற பொழுது 2 முறை சொல்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஊட்டும். பிறகு வா 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 என்பது மூவசை சொல் 5 முறை வந்தும் இனிய ஓசை தரும் மழலில் சென்றத்தால் அமைந்த பாடலாகும். இந்த வாவாங்கிறது 5 முதல் அடி 2ஆம் அடி பிறகு 4ஆம் அடி பிறகு அதற்கு அடுத்தது 6ஆம் அடி என்று வருகின்றது. 5 முறைகள் 1 2 3 4 இறுதியில 1 6 5 முறைகள் வருகின்றன. அந்த வா 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 என்பது 5 அடிகளிலே வருகின்றன. என்னும் வா வா என்னும் மூவசைச்சில் 5 முறை வந்தும் இனிய ஓசை தரும் மழலையர் சந்தத்தால் அமைந்த பாடலாகும். மண்ணை தரையை குளிர வைப்பதும் மரம் செடி தழைக்க உதவுவதும் உணவாக இனிமையானதாக இருப்பதும் தன் வரவால் உழவர்களின் நெஞ்சை மகிழ்விப்பதும் உலகம் செழித்து நிலைக்க காரணமாய் இருப்பதும் ஆகிய மழையை வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று மழலையர் பாடும் வகையில் அமைந்த பாடலாகும். குழந்தைகள் அவர் இயல்பாக பாடுவாங்க. ஆனா இந்த பாடலை அவர்கள் பாடினால் கூட இதில் உள்ள செய்திகள் அவர்களுக்கு அதிகம் நாம் சொல்வது போல அந்த நயங்களை எல்லாம் அவர்கள் புரிந்து எடுத்து சொல்ல முடியாது. ஆனா பாடுவார்கள், மகிழ்ச்சியாக பாடுவார்கள். பிறகு அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப அந்த கருத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் பாவலர்கள் படைக்கின்ற பொழுது இத்தனையும் அதிலே படைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான்
அந்த அவர்களுடைய வளர்ச்சி ஏற்பட ஏற்பட இதனுடைய அந்த நுட்பங்கள், நயங்கள், அந்த மொழி திறன்கள் எல்லாம் குழந்தைகள் அறிந்து கொள்வார்கள். அந்த அவர்கள் இளமையிலே பாடியதை பிறகு பல ஆண்டுகள் கழித்து பாடுகின்ற பொழுது அவர்களுக்கு அது வியப்பா தெரியும். ஆகா, இதுல இவ்வளவு செய்திகள் இருக்கின்றனவா, இப்படி எல்லாம் இருக்கின்றதா, நாம் அப்ப பாடும்போது ஒன்றும் தெரியலையே, சும்மா நாம பாடினோமே என்று வியப்படைவார்கள். ஏன்னா அவர்கள் உள்ளத்துல பாடல் பதிந்து விடும். அவர்கள் பார்க்கின்ற அந்த ஓசைக்கும் இசைக்காக அவர்கள் அப்பொழுது மயங்கி அந்த பாடலை அப்படியே மனப்பாடம் செய்துவார்கள். விளையாட்டாக பாடுவார்கள், பாடி பாடி விளையாடுவார்கள், ஓடி ஓடி விளையாடுவார்கள். பாடல் அந்த அளவுக்கு பாடல்கள் இருக்கும். பிறகு இவ்வாறு இருக்கின்ற இந்த பாடல்களில் இத்தனை செய்திகள் உண்டு. மழையின் சிறப்பை மழலையருக்கு உணர்த்தும் எளிய சொற்களால் ஆணி எளிய பாடலாம். இது மழையினுடைய சிறப்பை சொல்லப்படுவது. மழையினுடைய சிறப்பு வான் சிறப்பிலே வள்ளுவர் 10 குறட்பாக்களிலே சொல்லுகின்றார்கள். நாம குழந்தைகளுக்கு அந்த திருக்குறளை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அது திருக்குறள் அறநூல் என்ற நோக்கிலே தான் நாம் சொல்லுகின்றோம். அது ஒரு விளையாட்டு போக்கிலே ஒரு சந்தமாக சொல்ல முடியாது. எனவே அப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் அந்த குழந்தையர் பாடல்களில் நாம் கொண்டு வந்து பாடலாம். பாடினால் அது மிக சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல். இத இசையோடு பாடுவதற்கு அவர் குழந்தை ஈகவரசன் அணியமாகி விட்டீங்களா? ஈகவரசன் மழை பாடலாம். மழை பாடலை பாடுங்க இப்ப. சரி. மழையே மழையே வா வா வா, மழையே மழையே வா வா வா, மண்ணும் குளிர வா வா வா, மழையே மழையே வா வா வா, மண்ணும் குளிர வா வா வா, மரமும் செடியும் தழைக்கவே மாதம் தோறும் வா வா வா, மரமும் செடியும் தழைக்கவே மாதம் தோறும் வா வா வா, உழவர் நெஞ்சம் மகிழவே உழவர் நெஞ்சம் மகிழவே, உணவாய் அமிர்தாய் வா வா வா, உழவர் நெஞ்சம் மகிழவே உணவாய் அமிர்தாய் வா வா வா, வையம் செழித்து நிலைக்கவே வாழ்த்துகின்றோம் வா வா வா, வையம் செழித்து நிலைக்கவே வாழ்த்துகின்றோம் வா வா வா, மழையே மழையே வா வா வா, மண்ணும் குளிர வா வா வா, மரமும் செடியும் தழைக்கவே மாதம் தோறும் வா வா வா, உழவர் நெஞ்சம் மகிழவே உணவாய் அமிர்தாய் வா வா வா, வையம் செழித்து நிலைக்கவே வாழ்த்துகின்றோம் வா வா வா, வையம் செழித்து நிலைக்கவே வாழ்த்துகின்றோம் வா வா வா. ஐயவரசன் நான் பாடுறேன், அதையும் கொஞ்சம் கேளுங்க. உங்க இசையிலேயே உங்க இசைதான் அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா பாடிட்டு. மழையே மழையே வா வா வா, மண்ணும் குளிர வா வா வா, மரமும் செடியும் தழைக்கவே மாதம் தோறும் வா வா வா, உழவர் நெஞ்சம் மகிழவே உணவாய் அமிழ்தாய் வா வா வா, வையம் செழித்து நிலைக்கவே வாழ்த்துகின்றோம் வா வா வா, மழையே மழையே வா வா வா, மண்ணும் குளிர வா வா வா, மரமும் செடியும் தழைக்கவே மாதம் தோறும் வா வா வா, மழையே மழையே வா வா வா, மண்ணும் குளிர வா வா வா. அருமையா. அடுத்தது 3வது எடுத்துக்காட்டு பாடல் தெய்வம் கோயில். தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், கோயில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனா நாம் இதை நம்முடைய நோக்கத்திலே தெய்வம் கோயில் என்பது பகுத்தறிவு சார்ந்து நாம் வேறொரு கோணத்திலே பார்ப்போம். ஆனா அதை இங்கே நாம் ஆய்வு கொள்ளாமல் குழந்தைகளுக்கு ஏற்ப நாம் இங்கே பாடியிருக்கின்றோம். அன்பை ஊட்டும் அம்மா, அறிவை தீட்டும் அப்பா, உருண்டையான உலகில் 2 பேரும் தெய்வம், கள்ளமில்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம், பள்ளிதானே கோயில் பாடம் படிப்போம் நாளும். இப்பாடல் ஈரசை சீர் 3 கொண்டு சிந்தடியால் அமைந்து 8 அடிகளால் வந்த குழந்தை பாடலாகும். ஒவ்வொரு பாடலுக்கும் வேறுபாடை, அந்த வடிவத்தினுடைய வேறுபாடை நீங்க பார்க்க வேண்டும். அந்த பாடலுக்கு இந்த பாடலாம். அது அப்பொழுதுதான் நீங்க பாடல் எழுதுகின்ற பொழுது
ஏன் ஒரு வடிவத்தை அந்த முதல் அடி எப்படி இருக்கிறதோ அது போல வர வேண்டும். அப்பொழுதுதான் பாடலாக இருக்கு, இல்லை என்றால் உரைநடையாக மாறி. இது அன்பை ஊட்டும் அம்மா, இது சிந்தடி தான், எல்லாமே சிந்தடிகள். பெரும்பாலும் இதுல எல்லாமே ஈர சீக்கியர்கள் தான், மூவ சீக்கியர்கள் எதுவும் இல்லை. அன்பை ஊட்டும் அம்மா, அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, அறிவை தீட்டும் அப்பா, உருண்டையான உலகில் 2 பேரும் தெய்வம். இது உலகம். உலகம் என்பது உருண்டை என்ற ஒரு செய்தியும் அதுல வருகின்றது குழந்தைகளுக்கு. அந்த 2 பேரும் தெய்வம். தெய்வம் என்பது அவர்களுக்கு எந்த நேரத்திலே அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுப்பது, அவர்களை தாங்கி நிற்பது, அரவணைத்துக் கொள்வது, அப்படிப்பட்ட நிலையிலே அந்த தெய்வம் என்ற நிலையிலே வைத்து நாம் சொல்லி இருக்கின்றோம். கள்ளமில்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம். ஆசான், கள்ளமில்லா ஆசான் ஒரு அடி வருகின்றது. ஏன்னா இன்றைக்கு ஆசான்கள் பலருடைய நிலைகள் ஆசானுடைய பெயரை கெடுக்கின்ற வகைக்கெல்லாம் வந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். அதனாலதான் அங்கே கள்ளமில்லா ஆசான் என்று கூறியிருக்கோம். கள்ளமில்லாத உண்மையான ஆசான் என்ற நிலையிலே சிலர் ஆசானாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே கள்ளமில்லா ஆசான், உண்மையான ஆசானாக இருக்க வேண்டும் என்பதற்காக கள்ளமில்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம். பள்ளிதானே கோயில். ஆசிரியர் தெய்வம் என்றால் பள்ளி கோயில். பாடம் படிப்போம் நாளும். இப்பாடல் ஈரசை 3-1 சிந்தடியால் அமைந்து 8 அடிகளால் வந்த குழந்தை பாடலாகும். இது அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, கல்விக்கு ஆசிரியர் என அறிந்து, மூவரும் தெய்வம் போன்றவர்கள் என புரிந்து, பள்ளியே கோயில் என போற்றி வாழ குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கூட்டி வழிகாட்டும் குழந்தை பாடலாகும். ஏகவரசன், இதுக்கு ஒரு இசை போடுங்க. அன்பை ஊட்டும் அம்மா, அன்பை ஊட்டும் அம்மா, அறிவை தீட்டும் அப்பா, உருண்டையான உலகில் 2 பேரும் தெய்வம். அன்பை ஊட்டும் அம்மா, அறிவை தீட்டும் அப்பா, உருண்டையான உலகில் 2 பேரும் தெய்வம். உருண்டையான உலகில் 2 பேரும் தெய்வம். கள்ளமில்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம். கள்ளமில்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம். பள்ளிதானே கோயில், பாடம் படிப்போம் நாளும். பள்ளிதானே கோயில், பாடம் படிப்போம் நாளும். அன்பை ஊட்டும் அம்மா, அறிவை தீட்டும் அப்பா, உருண்டையான உலகில் 2 பேரும் தெய்வம். கள்ளமில்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம். பள்ளிதானே கோயில், பாடம் படிப்போம் நாளும். பாடம் படிப்போம் நாளும். சரிங்க, உங்க இசையிலே நானும் பாடிடுறேன். அன்பை ஊட்டும் அம்மா, அறிவை தீட்டும் அப்பா, அன்பை ஊட்டும் அம்மா, அறிவை தீட்டும் அப்பா, உருண்டையான உலகில் 2 பேரும் தெய்வம். 2 பேரும் தெய்வம். கள்ளம் எல்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம். கள்ளம் இல்லா ஆசான் கற்றுக் கொடுக்கும் தெய்வம். பள்ளிதானே கோயில், பாடம் படிப்போம் நாளும். பள்ளிதானே கோயில், பாடம் படிப்போம் நாளும். அன்பை ஊட்டும் அம்மா, அறிவை தீட்டும் அப்பா. சரிங்க. அடுத்த பாடலுங்க 4 பம்பரம். சின்ன சின்ன பம்பரம். சின்ன சின்ன இச்சு வராதுங்க. ஏன்னா பெயரச்ச தொடர்களிலே பெரும்பாலும் பெரியதச்சன், சிறியதச்சன், சின்னதச்சன் என்று சின்ன 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 பையன்னா, சின்னம் என்பது அங்க அடையாளத்தை உடைய பையன். சின்னம்ங்கிற ஒரு பொருள் உண்டு. அந்த சின்னம் பையன், சின்ன பையன் அடையாளத்தை உடைய பையன் பொருளாகி வரும். இங்க சின்ன பையன் என்பது சிறிய பண்பு தொகையை சார்ந்து வருகின்ற பண்பு தொகைக்குரிய ஒரு சொல். அது சின்ன என்று எச்சமாக வருகின்றது. அது பெயரெச்சம். வினையெச்சம், பெயரெச்சம் பம்பரம். வண்ண வண்ண பம்பரம்
வட்டமிட்டு சுற்றுது. தம்பி விட்ட பம்பரம் தலையை ஆட்டி சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய். நாம் எல்லோருமே பம்பரம் விளையாடி இருப்போம். சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் அந்த ஒரு மீண்டும் அந்த இளமை நினைவுக்கு நாம் சென்றால் அப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கலாம். பம்பரம் என்பது எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பெரிய விளையாட்டு, பம்பரம் விளையாடுவது. அந்த அந்த நிலையிலே இந்த ஒரு பாடல் சிறுவர்களுக்கு நாம் கூற வேண்டும் என்று படைக்கப்பட்டது. இதுல சின்ன சின்ன பம்பரம், அந்த சின்ன சின்னங்கிறது இருமுறை அடுக்கி வருகின்றன. இப்பாடல் சிறுவர்களுக்கு விளையாட்டு ஆர்வத்தை ஊட்டி விளையாட்டு பொருளாகிய பம்பரத்தை அறிமுகப்படுத்த எளிய சொற்களால் இனிய ஓசை ததும்ப அமைந்த குழந்தை சிறுவர் பாடலாகும். சிறுவர் பாடல் குழந்தைகளும் இதில் விரும்புவாங்க. அதை விட கொஞ்சம் மூத்தவர்கள் சிறுவர் என்று நாம் கூறினேன். அதுபோல அவர்கள் எல்லாம் இதை விரும்பி விளையாடக்கூடியது. இந்த விளையாட்டுகள் எல்லாம் மறைந்து விடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய விளையாட்டுகள் எல்லாம், நம்முடைய பண்பாடு கலை தழுவிய விளையாட்டுகள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து கொண்டே வருகின்றன. அவற்றையெல்லாம் நாம் மீண்டும் புணர்தல் வேண்டும். சிறுவர்களுக்கு அவற்றையெல்லாம் நாம் பயிற்சி கொடுத்து அதில் ஈடுபடுத்தி நம்முடைய முன்னோர் படைத்த அந்த விளையாட்டுகளை எல்லாம் நாம் என்றும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். எனவே அந்த நிலையில இங்கே பம்பரம் என்பது ஒரு பழமையான ஒரு விளையாட்டு. பம்பரம் விடுதல், பம்பரம் ஆடுதல் என்று சொல்லுவோம். அந்த விளையாட்டை பற்றிய பாடல். இதுல அண்ணன் சொல்லுக்கு சரியென மீறாமல் தலையாட்டும் தம்பியை போல தம்பியின் பம்பரம் தலையாட்டி சுற்றுவதையும். இங்க தம்பி விட்ட பம்பரம் தலையை ஆட்டி சுற்றுவது என்பது பம்பரத்தை மட்டும் சொல்லாமல் அண்ணன் சொல்லுகின்ற சொல்லுக்கெல்லாம் தம்பி அந்த பாசத்தாலே தலையை ஆட்டுவான். அடிமைத்தனத்தால் தலையாட்டுவது இல்ல, பாசத்தால் தலையை ஆட்டுவது என்ற ஒரு செய்தியும், தம்பியை போல தம்பியின் பம்பரம் தலையாட்டி சுற்றுவதையும், தம்பிக்கு அண்ணன் என்றும் அருகில் துணையாய் இருப்பது போல அண்ணனின் பம்பரமும் தம்பியின் பம்பரத்திற்கு அருகில் துணையாய் சுற்றுவதையும் நயம்பட கூறும் இப்பாடல் சிறுவர்கள் பாடி மகிழத்தக்கதாகும். தம்பிக்கு துணையா அண்ணன் இருப்பான். அது போலவே அந்த ஒரு செய்தியும் அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது என்று அந்த ஒரு கருத்தையும் அந்த பாடலிலே நாம் காணலாம். இவ்வாறு சிறுவர்கள் இதையெல்லாம் சிறுவர்களுக்கு சொல்லி இசையோடு அவர்களுக்குனே என்று ஒரு தனி இசை இருக்கும். பல சிறுவர்களை பாடச் சொன்னால் பலரும் பல்வேறு இசைகளை பாடுவார்கள். அதில் ஏதேனும் ஒரு இசை ரொம்ப ஈர்ப்பாக அமைந்துவிடும். அந்த நிலையிலே இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாடல். ஈகவரசன் கொஞ்சம் பாடுங்க. சரிங்க. சின்ன சின்ன பம்பரம் சிறுவர் விரும்பும் பம்பரம், வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது. சின்ன சின்ன பம்பரம் சிறுவர் விரும்பும் பம்பரம், வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது. தம்பி விட்ட பம்பரம் தலையாட்டி சுற்றுது. தம்பி விட்ட பம்பரம் தலையாட்டி சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது. சின்ன சின்ன பம்பரம் சிறுவர் விரும்பும் பம்பரம், வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது. தம்பி விட்ட பம்பரம் தலையை ஆட்டி சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது. அருகில் துணையாய் சுற்றுது. ஐயா, ஒரு சிறு ஐயங்கய்யா. ஐயங்கய்யா, ஒரே ஒரு ஐயம். சொல்லுங்க. இந்த சின்ன என்பது தமிழ் சொல் தானாங்கய்யா? வேர் சொல் என்னங்கய்யா? தமிழ் பகுதி. சரிங்க ஐயா. வேறுங்க வேர் சொல்? சில்லுன்னு சொல்றோம்ல, சில் 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 சின்னன் ஒரு பல் பண் பல் சில்லு சில்லாக உடை பன்மலர் என்று மாறும். நல்லது ஐயா. அதனால சில்லு சில்லு என்பது ஒரு தேங்காய் உடைச்சுன்னா சில்லு சில்லா போயிடும். சிறிதா போகும். பெரிய தேங்காய் சில்லு சில்லா உடைந்து போயிடும். சில்லறை கூட சில்லு
சில்லு சின்ன, சில்ல சின் சின் சின்ன என்று வரும். ஆஹ் பெயரச்சு ஈறு நல்லது. அகரம். பெயரச்சு ஈறு ஆ வரும். பெரிய, சின்ன, அது மாதிரி அகர ஈறு வரும். அகர ஈறு பெற்று சில் சின் சின்ன, அகர ஈறு பெற்று சின்ன என்ற சொல் ஒரு பெயரச்சு சொல்லாக வரும். சரிங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. சின்ன சின்ன பம்பரம் சிறுவர் விரும்பும் பம்பரம், சின்ன சின்ன பம்பரம் சிறுவர் விரும்பும் பம்பரம், வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது, வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது, தம்பி விட்ட பம்பரம் தலையை ஆட்டி சுற்றுது, தம்பி விட்ட பம்பரம் தலையை ஆட்டி சுற்றுது, அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது, அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது, சின்ன சின்ன பம்பரம் சிறுவர் விரும்பும் பம்பரம், வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது. பொறுத்தவர்கள்ங்கயா, அண்ணனையும் தம்பியையும் கூட இணைக்குதுங்கயா, சிறு பாடலா இருந்தாலும் நல்லது. அடுத்தது நாய்க்குட்டி, ஒரு உயிர் பொருள். இதுவரை நாம் இது உயிரற்ற பொருளை பார்த்தோம். இப்பொழுது அம்மா அப்பா பாடலை தவிர்த்து நிலவு, மழை இதை பார்த்தோம், பம்பரம். இப்பொழுது உயிர் பொருள் உயிரி பார்க்கின்றோம், நாய்க்குட்டி. நல்ல நல்ல நாய்க்குட்டி நன்றியுள்ள நாய்க்குட்டி, துள்ளி ஓடும் நாய்க்குட்டி துரத்தி மகிழும் நாய்க்குட்டி, காவல் காக்கும் நாய்க்குட்டி கண்டால் விரையும் நாய்க்குட்டி, வாழை ஆட்டும் நாய்க்குட்டி வந்து குழையும் நாய்க்குட்டி. இப்பாடல் 2 ஈரசை சீர்களையும் ஒரு மூவசை சீரையும் கொண்டு சிந்தடிகள் 8 வர அமைந்த குழந்தை பாடல்களாகும். குழந்தைகளுக்கு ஏற்ற பாடல். இப்பாடல் விலங்குகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி அவற்றின் குணங்கள் செயல்கள் பற்றி எடுத்து கூறும் வகையில் நாய்க்குட்டி பற்றிய பாடலாக அமைந்துள்ளது. அதாவது விலங்குகளிலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பான விலங்கு, எல்லோரும் விரும்புவது, குழந்தைகள் மிக விரும்புவது நாயும் பூனை. ஆனால் பூனையை விட நாயை அவர்கள் அதிகமாகவே விரும்புவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒன்றில் நாம் நாய்க்குட்டி என்பதை இங்கே பாடலுக்கு புதிதாக அமைத்திருக்கிறோம். இப்பாடல் விலங்குகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி அவற்றின் குணங்கள் செயல்கள் பற்றி எடுத்து கூறும் வகையில் நாய்க்குட்டி பற்றிய பாடல் அமைந்துள்ளது. விலங்குகளுள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானது நாய் ஆகும். நாய்க்குட்டியுடன் குழந்தைகள் விளையாட ஆர்வம் காட்டுவார்கள். பெரிய நாயை கண்டால் கொண்டு அஞ்சி விடுவார்கள். ஆனால் குழந்தை இந்த நாய்க்குட்டியை பார்த்தால் வேகமாக சென்று தூக்கி மடியிலே வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். உயிரற்ற பொம்மைகளை தூக்கி வைப்பதை விட இந்த நாய்க்குட்டிகளை அவர்கள் தூக்கி மடியிலே வைப்பது அவர்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு. அதனால் நாய்க்குட்டி பற்றிய பாடல் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாகும். நாயின் நன்றி உணர்வையும் துள்ளி ஓடுதல், துரைத்தி மகிழ்தல், வீட்டை காவல் காத்தல், பழகியவரை கண்டால் வாழையாட்டுதல், குழைதல் ஆகிய செயல்பாடுகளையும் குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கும் நோக்கில் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. எளிய சொற்களால் மீண்டும் மீண்டும் ஒரே சொல் வந்து ஓசை இன்பம் பயக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாய்க்குட்டி 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 என்று 8 முறை அந்த சொற்கள் வந்து ஒரு ஓசனையம் பயக்கின்ற பாடலாக இருக்கின்றது. ஏகவரசன் இதற்கு இதையும் செயல் பாடுங்கள். நல்ல நல்ல நாய்க்குட்டி நன்றியுள்ள நாய்க்குட்டி, நல்ல நல்ல நாய்க்குட்டி நன்றியுள்ள நாய்க்குட்டி, துள்ளி ஓடும் நாய்க்குட்டி துரத்தி மகிழும் நாய்க்குட்டி, நல்ல நல்ல நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி, துள்ளி ஓடும் நாய்க்குட்டி துரத்தி மகிழும் நாய்க்குட்டி, காவல் காக்கும் நாய்க்குட்டி கண்டால் விரையும் நாய்க்குட்டி, காவல் காக்கும் நாய்க்குட்டி கண்டால் விரையும் நாய்க்குட்டி, வாழையாட்டும் நாய்க்குட்டி வந்து குழையும் நாய்க்குட்டி, வாழையாட்டும் நாய்க்குட்டி வந்து குழையும் நாய்க்குட்டி, நல்ல நல்ல நாய்க்குட்டி நன்றியுள்ள நாய்க்குட்டி, துள்ளி ஓடும் நாய்க்குட்டி துரத்தி மகிழும் நாய்க்குட்டி, காவல் காக்கும் நாய்க்குட்டி கண்டால் விரையும் நாய்க்குட்டி, வாழையாட்டும் நாய்க்குட்டி வந்து குழையும் நாய்க்குட்டி, வந்து குழையும் நாய்க்குட்டி. நன்றியா.
சரிங்க, மகிழ்ச்சி. அருமைங்க, அருமைங்க. நானும் பாடுறேன் பாருங்க. நல்ல நல்ல நாய்க்குட்டி, நன்றியுள்ள நாய்க்குட்டி, நல்ல நல்ல நாய்க்குட்டி, நன்றியுள்ள நாய்க்குட்டி, துள்ளி ஓடும் நாய்க்குட்டி, பட்டணம்தான் போகலாம், துரத்தி மகிழும் பட்டணம்தான் நாய்க்குட்டி, போகலாம், பாவம் பறக்கும் காக்கும் ஏறலாம், நாய்க்குட்டி, சுற்றி கண்டால் சுற்றி கரையும் பார்க்கலாம், நாய்க்குட்டி, சோம்பல் கவலை வாழை போக்கலாம். ஆட்டும் நாய்க்குட்டி, பட்ட பந்து உடையும் நாய்க்குட்டி, நல்ல நல்ல நாய்க்குட்டி, நன்றியுள்ள நாய்க்குட்டி, துள்ளி ஓடும் நாய்க்குட்டி, துரத்தி மகிழும் நாய்க்குட்டி, நல்ல நல்ல நாய்க்குட்டி, நன்றியுள்ள நாய்க்குட்டி. அடுத்தது பட்டணம்தான் போகலாம். பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம், சுற்றி சுற்றி பார்க்கலாம், சோம்பல் கவலை போக்கலாம், கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கி மகிழலாம், பூங்கா சென்றே ஆடலாம், புதுமை கண்டே பாடலாம். இப்பாடல் ஈரசை சீர்கள் 3 சிந்தடிகள் 8 வர இயைபு துடைகள் ஓசை இன்பம் பயக்க பாடப்பெற்ற இக்குழந்தை பாடல் குழந்தைகளுக்கு புற உலகை அறிய வைப்பதாக அமைந்துள்ளது. இதுவரை பாடிய பாடல்கள் இது ஒரு வேறுபட்டது. குழந்தையை புற உலகிற்கு அழைத்து சென்று அவர்கள் கண்ணிலே காணுகின்ற கண்ணுகளை காணுகின்ற அளவிலே பல்வேறு காட்சிகளை எல்லாம் காட்டி அவர்களுக்கு நாம் ஒரு உணர்வூட்டக்கூடிய பாடலாக படைத்திருக்கின்றோம். இதுல பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம். ஒரு பட்டணம் என்பது சிற்றூர்களிலே இருக்கின்றவர்களுக்கும் அந்த பட்டணம் என்பது எப்படிப்பட்டது என்று ஒரு வேறுபாடு தெரிவதற்காக அந்த குழந்தைகள் எல்லாம் பலரும் பட்டணத்திற்கு நகர் பகுதிக்கு அழைப்பார்கள். நகர் மாநகர் என்று சொல்லுகின்ற அந்த பட்டணத்திற்கு போகலாம் என்று முதலடி கூறுகின்றது. அங்கே சென்றவுடன் அங்கே பார்ப்பதற்கு ஒரு வியப்பான ஒன்று, எல்லோரும் சென்றவுடனே விரும்பி கேட்பது ஒன்று, எங்கே விண்ணூர்தியை காணாம் என்று சொல்வார்கள். அதுபோல பறக்கும் ஊர்தி ஏறலாம், பட்டணத்திற்கு போனா நாம் உறுதியாக பறக்கும் ஊர்தி ஏறலாம் என்று அந்த குழந்தைகளுக்கு ஒரு கற்பனை, அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஒரு இங்கே ஒரு விருந்தாக கூறுகின்றோம். பறக்கும் ஊர்தி ஏறலாம், பறக்கும் ஊர்தி ஏறினால் சுற்றி சுற்றி பார்க்கலாம், சோம்பல் கவலை போக்கலாம். நம்முடைய உள்ளத்தில் உள்ள கவலை சோம்பல் எல்லாம் ஓடிவிடும். பிறகு கடற்கரைக்கு போகலாம். பட்டணம் என்பது கடற்கரை பட்டணமாகவே இங்கே நாம் பட்டணம்தான் கடற்கரைக்கு போகலாம், போகலாம், பறக்கும் காற்று ஊர்தி வாங்கி மகிழலாம். ஏறலாம். கடற்கரைக்கு சென்றால் இயற்கையான காற்று மகிழலாம். பிறகு அதன் பிறகு கொஞ்சம் தள்ளி பூங்கா சென்று ஆடலாம், புதுமை கண்டே பாடலாம். ஆக இந்த பட்டணத்திலே விண்ணூர்தி சுற்றி பார்ப்பது, பிறகு கடற்கரை, அருகிலே உள்ள பூங்கா, இவற்றை எல்லாம் கண்டு குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சரிங்க இளவரசன், பாடுங்க. பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம், பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம், சுற்றி சுற்றி பார்க்கலாம், சோம்பல் கவலை போக்கலாம். பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம், சுற்றி சுற்றி பார்க்கலாம், சோம்பல் கவலை போக்கலாம். கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கி மகிழலாம், கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கி மகிழலாம், பூங்கா சென்றே ஆடலாம், புதுமை கண்டே பாடலாம், பூங்கா சென்றே ஆடலாம், புதுமை கண்டே பாடலாம். கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கி மகிழலாம், பூங்கா சென்றே ஆடலாம், புதுமை கண்டே பாடலாம். பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம், சுற்றி சுற்றி பார்க்கலாம், சோம்பல் கவலை போக்கலாம். கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கி மகிழலாம், பூங்கா சென்றே ஆடலாம், புதுமை கண்டே பாடலாம், பூங்கா சென்றே ஆடலாம், புதுமை கண்டே பாடலாம். நல்லதுங்க, மகிழ்ச்சி. நல்ல அருமையா பண்ணீங்க. நன்றிங்க. பட்டணம்தான் நான் பாருங்க. பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம், பட்டணம்தான் போகலாம், பறக்கும் ஊர்தி ஏறலாம், சுற்றி சுற்றி பார்க்கலாம், சோம்பல் கவலை போக்கலாம், சுற்றி சுற்றி பார்க்கலாம், சோம்பல் கவலை போக்கலாம். கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கி மகிழலாம், கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கி மகிழலாம்,
பூங்கா சென்றே ஆடலாம் புதுமை கண்டே பாடலாம். பூங்கா சென்றே ஆடலாம் புதுமை கண்டே பாடலாம். பட்டணம்தான் போகலாம் பறக்கும் ஊர்தி ஏறலாம். சுற்றி சுற்றி பார்க்கலாம் சோம்பல் கவலை போக்கலாம். சரிங்க. அடுத்தது பாடல் 7 அம்மா. மொழி மொழி இது ஒரு புதுமையான ஒரு வேறு அமைப்பிலே வந்த ஒரு பாடல். இது விடை வினா கேட்டு விடை சொல்லி வருகின்றது. பாடல் அமைப்பு இதிலே அந்த இதுவரை பார்த்த பாடல்களிலிருந்து வேறுபட்டுள்ளது. அதை நீங்க கவனிக்க வேண்டும். முதல்ல மொழி மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. என்ன தமிழ்? பழந்தமிழ். இது 2 பேர் சேர்ந்து பாடுவது போல நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் மொழி மொழின்னு ஒரு குழந்தை கேட்கும். இன்னொரு குழந்தை என்ன மொழி? அதே குழந்தை சொல்லும் தமிழ் மொழி. என்ன தமிழ் என்று விடை சொல்லும் பழந்தமிழ். என்ன பழம்? அந்த ஈற்று சொல்லு மட்டும் இங்கே அடுத்த வினாவோடு வரும். அந்த வினாவுக்கு ஒவ்வொன்றுக்கும் விடை வரும். அந்த விடையிலே ஈற்று சொல் மீண்டும் அது தொடர்ந்து ஒரு புதிய ஒரு பொருளை புதிய ஒரு சொல்லை உருவாக்கி கொண்டே இருக்கும். அங்கே மொழின்னு பார்த்தா என்ன என்ன மொழின்னா தமிழ் மொழி. அந்த தமிழ் முன்னாடி வந்து மொழின்னு வந்தது. பிறகு அந்த தமிழ்ங்கிற அந்த முதற்சொல் அடுத்ததுக்கு வினாவிலே ஈட்டு சொல்ல வரும். என்ன தமிழ்? பழந்தமிழ். அதே தமிழ் என்பது இதில் மீண்டு வருகின்றது. அதுக்கு ஒரு அடைமொழி பழந்தமிழ். பிறகு அந்த பழம் என்ன பழம்? பலா பழம். என்ன பலா? வேர் பலா. என்ன வேர்? வெட்டி வேர். என்ன வெட்டி? பாக்கு வெட்டி. என்ன பாக்கு? கொட்டை பாக்கு. என்ன கொட்டை? மாங்கொட்டை. என்னம்மா? அம்மா என்று இதிலே அம்மா பற்றி வருகிறது, மொழியை பற்றி வருகிறது, மொழியினுடைய சிறப்பு பழந்தமிழ் என்று வருகின்றது. கனிகள் வருகின்றது, முக்கணிகளில் ஒன்று மாப்பழா வாழையில பலா வருகின்றது. அதுலேயும் சிறப்பான பலாப்பழம் வேர்பலா அது வருகின்றது. பிறகு பாக்கு வருகின்றது. பாக்கு வெட்டி ஒரு கருவியும் வருகின்றது. அந்த பாக்கில் ஒரு வகை கொட்டை பாக்கு என்பதும் வருகின்றது. இத்தனை செய்திகளை வைத்து அந்த 2 குழந்தைகள் உரையாடல் போல நிகழ்த்துவது அது இசையோடு பாடலாக அமைந்த ஒரு உரையாடலாக கொள்ள வேண்டும். ஓரசை ஈரசை சீர்களால் பாடப்பெற்ற இக்குழந்தை பாடல் புதியன கண்டுபிடிக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பல்வேறு சொற்களை அறிமுகப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஒரு விளையாட்டு போல. மொழி மொழினா என்ன மொழின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை நம்ம பாடலை வடித்து விட்டோம். ஆனா பாடல் தெரியாமல் ஒரு குழந்தை 2 குழந்தைகளை வைத்து நம்ம கேட்கின்ற பொழுது அவங்க ஆய்ந்து சொல்ல வேண்டும். ஒரு முறை இந்த பாடலை பாடிவிட்டால் பிறகு 2வது தடவை சொல்லுகின்றது கொஞ்சம் தடுமாறி தயங்கி சொல்வார்கள். 2, 3 முறை 4 முறை படித்து விட்டால் அவர்கள் பிறகு விரைவாக அந்த விடையை சொல்வார்கள். அது ஒரு விளையாட்டு போல இருக்கும். இதை 2 பேரும் இப்படி விளையாடுகின்ற மற்ற குழந்தைகள் பார்த்து கொண்டு மீண்டும் அந்த குழந்தைகள் இந்த ஒரு இசை விளையாட்டிலே ஈடுபடுவார்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. ஈகவரசன் நீங்க பாடலாம். நன்றி. இந்த பாடலை ஏற்கனவே என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு கேக்குதா? சொல்லுங்க. இந்த பாடலை ஏற்கனவே என்னுடைய பேர பிள்ளைகள் 2 இந்த பாடலை பாடி காட்டி நான் கேள்வி கேட்க அந்த பிள்ளைகள் விடை சொல்ல, அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்க நான் விடை சொல்ல, அப்படி 1 மாதத்திற்கு முன்பே பயிற்றுவித்திருக்கின்றேன். அந்த பிள்ளைகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்றது. அதனால அந்த இது இசை பாடல் என்று சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இசையோட பாடலாம். மொழி ஐயா ஈகவரசன் ஐயா பண் கொஞ்சம் மாற்றி பாடுங்க ஐயா. இல்ல உடனே பாட வேண்டியிருக்கு. பண்ணில் இப்போது இல்லைங்க ஐயா, பின்னர் வேறு வேறு பண் அமைத்து பாடினால் மகிழ்ச்சி. உங்க குரல் வளம் அலம் தொண்டை சரியில்லை சார் ஐயா. இது வந்து 3 சீரா இருக்கின்ற பொழுது பெரும்பாலும் ஒரே வகையா, கொஞ்சம் ஏறத்தாழ ஒரே வகையா வரும். சீரு இப்ப 4 சீருக்கு வேற வகையா வரும். இப்ப வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது அது வேற இசை, அது 4 சீர் உடையது. இது 3 சீருக்கு பெரும்பாலும் 3 சீருக்குள்ள இசை தான் வரும் பெரும்பாலும். சரி, இது வந்து மொழி மொழி என்ன மொழி என்ன மொழி தமிழ் மொழி என்ன தமிழ் பழந்தமிழ் என்ன பழம் பழம் பலாப்பழம் என்ன பலா
வேற்பலா என்ன வேர் வெட்டி வேர் என்ன வெட்டி பாக்கு வெட்டி என்ன பாக்கு கொட்டை பாக்கு என்ன கொட்டை மாங்கொட்டை என்னம்மா அம்மா என்ன மொழி தமிழ் மொழி என்ன தமிழ் பழந்தமிழ் என்ன பழம் பலா பழம் என்ன பாலா வேற்பலா என்ன வேர் வெட்டி வேர் என்ன வெட்டி பாக்கு வெட்டி என்ன பாக்கு கொட்டை பாக்கு என்ன கொட்டை மாங்கொட்டை என்னம்மா அம்மா என்னம்மா அம்மா. மகிழ்ச்சிங்க, நன்றி. இதை இசையிலே பாடுவது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் இந்த இது. ஆனா இது ஓசை உரைநடையிலே ஒரு ஓசை கலந்து இந்த குழந்தைகள் இதையெல்லாம் இந்த பாடல் பாடுவதாக நாம் எண்ணி பார்க்கலாம். அதாவது உரைநடை வழக்கமாக பேசுகின்ற உரைநடையை காட்டி கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக கொஞ்சம் இசை கலந்து உரைநடையாகவும் இருக்கும், இசையாகவும் இருக்கும். அதுபோல பாடக்கூடிய பாடக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. ஒரு குழந்தை கேட்கும், மொழி மொழி என்ன மொழி? உடனே அந்த குழந்தை, தமிழ் மொழி. மொழி மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. என்ன தமிழ்? பழந்தமிழ். என்ன பழம்? பலா பழம். என்ன பலா? வேர் பலா. என்ன வேர்? வெட்டி வேர். என்ன வெட்டி? பாக்கு வெட்டி. என்ன பாக்கு? கொட்டை பாக்கு. என்ன கொட்டை? மாங்கொட்டை. என்னம்மா அம்மா, என்னம்மா அம்மா. இப்படி உரைநடையிலையும் சொல்லி அருமைங்கய்யா, அருமையான அந்த உரைப்பா. நல்லா இருந்ததுங்கய்யா. சரிங்க ஐயா. இந்த 7ஓட நிறுத்தி கொள்ளுவான். கிழமையின் 7 நாள் போல 7ஓடு நாம் நிறுத்தி கொள்ளுவான். அடுத்த வகுப்புல 8ல இருந்து நாம் எட்டி நடை போடுவோம். 8ல இருந்து எட்டி நடை போடலாம் அடுத்த வகுப்புல. இதோட நாம நிறைவு செய்வோம். வேற கருத்துக்கள் வேற யாரும் பாடுவதா இருந்தாலும் பாட சொல்லுங்க. வேற யாரும் பாடுவதா இருந்தாலும் பாடலாம். உங்களுக்கு வேற இசை ஏதாவது இருந்ததுன்னா இசை பயிற்சி உடையவர்கள், இசை பாடுகின்றவர்கள், இசை கலைஞர்கள்லாம் நம்ம வகுப்புல இருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்ம விட இன்னும் நம்ம பாடியதை விட ரொம்ப சிறப்பா பாடக்கூடியவர்களா இருக்கலாம். அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளி வந்து கொஞ்சம் அவர்கள் பாடி காட்டினா நன்றாக இருக்கும். தண்ணீர் வற்றவே கூடி 3 வருதின குளம் ஒன்றிலாமல் தொட்டு 2 வாழ்ந்தன குளத்து தண்ணீர் வற்றவே கூடி 3 வருதின அண்டை ஊரில் உள்ளதோர் அழகு குளத்தை நாடிய 2 கொட்டும் போகவே என்று முடிவு செய்தன. அப்படி போயிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சிங்க. அருமையான தாளம், நல்ல இசைங்க. இந்த நாய்க்குட்டி பாடல் அருமைங்க ஐயா. என்னை பாடுங்க. நல்ல நல்ல நாய்க்குட்டி, நன்றி உள்ள நாய்க்குட்டி, துளை ஓடும் நாய்க்குட்டி, துரத்தி மகிழும் நாய்க்குட்டி, காவல் காக்கும் நாய்க்குட்டி, கண்ணால் விரையும் நாய்க்குட்டி, வாழையாட்டும் நாய்க்குட்டி, வந்து குழையும் நாய்க்குட்டி. நன்றிங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க. நல்ல இசை, உங்களுக்கு இசை திறன் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தீங்கன்னா மிக அருமையா அமையுங்க. ஐயா வேற யாராவது பாடுறீங்களா? இதெல்லாம் குழந்தை பாடல் தான் பாடலாங்க. நீங்க குழந்தை மாதிரி நினைச்சிட்டு பாடுங்க. கீதா, சுதா பாடுமா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். பாடுமா, பாடு. உங்களுக்கு முகத்தவே காட்ட மாட்டேங்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அடையாளம் தெரிய மாதிரி முகத்தை காட்டிட்டு பாடுங்க. கொஞ்சம் வெளிச்சம் பத்தலங்கய்யா, கொஞ்சம் அதனாலதாங்கய்யா. சரி சரி, நீங்க இசை பாடுங்க. அடுத்த வகுப்புல முகத்தை காட்டுங்க, இந்த வகுப்புல இசை பாடுங்க. இந்த பம்பரம் அப்படிங்கிற பாடல் தாங்கய்யா. சரிங்க. சின்ன சின்ன பம்பரம், சிற்பர் விரும்ப பம்பரம், வண்ண வண்ண பம்பரம், பட்டமிட்டு சொல்றது. சின்ன சின்ன பம்பரம், சிறுவர் விரும்பும் பம்பரம்,
வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது. தம்பி விட்ட பம்பரம் தலையாட்டி சுற்றுது. தம்பி விட்ட பம்பரம் தலையை ஆட்டி சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அறைக்கு துணையாய் சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது. சின்ன சின்ன பம்பரம் சித்தர் விரும்பும் பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் வட்டமிட்டு சுற்றுது. தம்பி விட்ட பம்பரம் தலையாட்டி சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது. அண்ணன் விட்ட பம்பரம் அருகில் துணையாய் சுற்றுது. நன்றிங்கய்யா. அருமை அருமைமா, ரொம்ப இனிமையாக இருந்தது. நல்ல குரலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்கீங்களே. நிலவே வட்ட நிலவே என்ன அழகு உந்தன் அழகு. வண்ண நிலவே வட்ட நிலவே என்ன அழகு உந்தன் அழகு. பொங்கலமுதோ பொங்கும் விளக்கோ எங்கும் ஒளியே. தங்க பழமோ பொங்கலமுதோ தொங்கும் விளக்கோ எங்கும் ஒளியே. வண்ண நிலவே நிலவே என்ன அழகு உந்தன் அழகு. கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன். கிட்ட வருவாய் எட்டி பிடிப்பேன். வண்ண நிலவே வட்ட நிலவே என்ன அழகு உந்தன் அழகு. நல்லா இருந்ததுமா, நல்லா இனிமையா இருந்ததுங்க. வருங்க, பாட்டுல வந்துடும். இல்ல, நான் நிறைய பாடுவேன். ஆனா எனக்கு வானொலி கேட்கறதுலாம் ரொம்ப பிடித்தமானது. குரல் நல்லா இனிமையா இருக்குங்க. அப்பா வந்து திருமணத்தும் போது எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்ததே வானொலி தான், வானொலி பெட்டி தான். எனக்கு அவ்வளவு பாடல்கள் கேட்பேன். ஆனா இப்போ விடுபட்டுடுச்சு, பாடுறதும் கிடையாது. அதனால நல்லா இருந்ததுங்க, இனிமையா இருந்ததுமா. மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே இதுல பங்கெடுத்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேற யாராவது இருக்கீங்களா?